ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். சில வலிமையான அறிகுறிகள் உங்களுடைய ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறவாத அளவுக்கு வளர்ந்து விட்டது அப்படிங்கறத தெரிவிக்கக்கூடிய நிலையில இருக்குங்க. இந்த வீடியோல உங்களுடைய ஆத்மா கடைசி பிறவியில தான் இருக்குதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான 5 ஆழமான அற்புதமான அறிகுறிகளை தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் அறிகுறி பிரம்மாண்ட பிணைப்பினை உணர்தல். நீங்க உங்களை தனி மனுஷனா பார்க்காம, அதாவது இது என்னுடைய உடல், என்னுடைய பெயர் இப்படி, என்னுடைய குடும்பம் இது, இந்த மாதிரி ஒரு தனி ஒரு வட்டத்துக்குள்ளார இல்லாம இதையெல்லாம் கடந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாக உங்களுக்குள்ளார ஒரு உணர்வு தென்படுதான் பாருங்க. மரங்கள், பறவைகள், செடி, கொடிகள், நட்சத்திரங்கள், கோழிகள், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சூரியன், நிலா, காற்று, பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தோடையும் ஒரு பிணைப்போட இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? அதாவது நீங்க மரம், செடி, கொடிகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கருணையோட பார்க்கறது, அந்த பூவினுடைய வாசம், அந்த செடியினுடைய அந்த பசுமை, அது உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அன்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கா? ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கா? அடுத்து, யாரோ ஒருவரினுடைய வேதனையை அவர்கள் சொல்லாமலேயே உங்களால உணர முடியுதுங்களா? உங்களுக்குள்ளார எல்லா உயிர்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு தோணுதுங்களா? அதாவது எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் எண்ணக்கூடிய அந்த மனப்பான்மை உங்களுக்குள்ளார வந்துருச்சுங்களா? இது ஒரு முக்கியமான அடையாளங்க. கடைசி பிறவியில் உள்ள ஆத்மா பிரபஞ்சத்துல பிரிக்க முடியாத ஒரு இணைப்பை உணருதுங்க. அது தனித்தன்மை இல்லாமல் ஒன்றிணைந்த உணர்வாக மாறிடுதுங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அனைத்துமே பிரபஞ்சத்தினுடைய வழிநடத்தல்கள் தான். இந்த இறையினுடைய வழிகாட்டுதல், வழிநடத்துதல் தான். அந்த உணர்வு உங்களுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா இதுதாங்க மிக முக்கியமான அடையாளம். கடைசி பிறவியில் உள்ள ஆத்மாவினுடைய மிக முக்கியமான அடையாளங்க. அடுத்து, இரண்டாவது முக்கியமான அறிகுறி, அடைந்ததெல்லாம் போதும் என்று மனம் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்களா? பணம், புகழ், செல்வாக்கு, சாதனை எல்லாமே இருக்குங்க உங்ககிட்ட. ஆனா உங்களுடைய உள்ளம் ஒரு அமைதியை தேடுதுங்களா? மேலும் என்ன வேணும் என்னுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு தெரியாம இருக்கிறீங்களா? உங்களுடைய ஆனந்தம் பொருட்கள்ல இல்ல, அதாவது நீங்கள் தேடி வைத்த பணத்துல இல்ல, புகழ்ல இல்ல, சாதனையில இல்ல, செல்வாக்குல இல்ல, எதுலையுமே இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கடைசி பிறவி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தேடலினுடைய முடிவு தாங்க. அந்த தேடல் வெளியே இல்ல அப்படிங்கறத உணர்ந்த ஆன்மா உள்ள ஒரு அமைதிக்கான பயணத்துல இறங்கிருதுங்க. அப்ப இறுதியா இந்த ஆத்மா எதை உணருதுங்க? புற வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, உள்ளதான் இருக்கு. உள்ளூர அந்த புரிதல் வேணும். வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற அந்த புரிதல் உள்ளுக்குள்ளார இருக்கு. இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதாங்க. இதுதான் ஆன்மாவினுடைய அந்த முடிவு நிலை அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து, மூன்றாவது அறிகுறி, கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் கூட தங்களுடைய உயர்வான குணங்களிலிருந்து நழுவாமல் வாழ்வது. உங்களுக்கு மற்றவர்களால் வலிகள், வேதனைகள், துன்பங்கள் வந்தபோது கூட நீங்க அமைதியான மனநிலையிலேயே இருக்கிறீங்களா? உங்ககிட்ட இருந்த பழைய குணங்கள், அதாவது போட்டி, பொறாமை, கோபம், வஞ்சம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க இப்ப முற்றிலும் விலகி வந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனநிலைய உங்களுக்குள்ளார நீங்க உணர முடியுதுங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மா விடுதலை பெறுவதற்கான அறிகுறிகள் தாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் வந்த தருவாயில நீங்க அதற்கான பதில வெளி உலகத்துல தேடாம உள் உலகம், அதாவது உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உள் உலகத்துல தேடுறது. அது எப்படி தேடுவீங்க? இந்த பிரபஞ்சமே எனக்குள்ளார இயங்கிக்கிட்டு இருக்கு, அதுவே என்னுடைய வாழ்க்கைக்கு சரியான வழியை காண்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு மனநிலையோட, அந்த மன ஓட்டத்தோட உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குதா? இந்த பிரபஞ்சமே எனக்குள்ளார அறிவாக இயங்கிட்டு இருக்கு, அதுவே என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை சொல்லும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் இது இந்த இறை சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய செயல்தான் அப்படின்ற ஒரு உணர்வு நிலையோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா?
அப்படின்னா உங்களுடைய ஆத்மா கடைசி பிறவியில தாங்க இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஆன்மீக பாதையில நல்ல ஒரு வளர்ச்சி நிலையை அடைஞ்சு தன்னுடைய பழைய செயல்பாடுகள்ல இருந்து படிப்படியாக அப்படியே விலகிட்டே வந்துருங்க. உங்களுக்கே பாத்தீங்கன்னா உங்களை அவ்வளவு பிடிக்கும். உள்ளூர ஒரு சாந்த நிலை எப்பவுமே இருக்கும். நம்ம வாழக்கூடிய இந்த சமூக அமைப்புல, இந்த வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்களோட வாழ்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சவால் நிறைந்த ஒரு விஷயம்தான். ஆனாலும் நம்ம சஞ்சலம் இல்லாம நம்மளுடைய மனசை இந்த மாதிரி ஒரு நிலையில வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது இந்த இறை நிலையே நம்முள் இயங்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சமே நாமாகவும் நாமே பிரபஞ்சமாகவும் மாறி இருக்கிறோம் அப்படிங்கறது தாங்க அர்த்தம். அப்புறம் என்னங்க, இறைநிலையோட நம்ம ஐக்கியமாயிட்டோம், அப்புறம் எப்படிங்க பிறவி இருக்கும்? அவ்வளவுதாங்க. அடுத்து 4வது அறிகுறி, வாழ்க்கை உங்க கையில இல்ல அப்படிங்கறத தெளிவா உணர்றது தாங்க. உங்களால எதையுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலைக்கு வந்துட்டீங்களா? எது நடந்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, வழி தரக்கூடிய ரொம்ப இக்கட்டான சூழலாக இருந்தா கூட சரி, எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. நிச்சயமாக இந்த இறைநிலை நமக்கு அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுத்தருவதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கு அப்படின்ற புரிதல் உங்களுக்குள்ளார ஆழமா வந்திருக்குங்களா? நிச்சயமா உங்களுடைய ஆன்மா பாத்தீங்கன்னா இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தாங்க இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை. கடைசி பிறவியில இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவினுடைய நிலைப்பாடு எப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன், இது என்னாலதான் முடியுது அப்படிங்கிற அந்த ஈகோவை எல்லாத்தையும் விட்டுட்டு பிரபஞ்சம்தான் எல்லாத்தையும் செயல்படுத்துது, இந்த இறை சக்தி தான் எல்லாமாகவும் இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துது, வழி நடத்துது அப்படிங்கிற சரணாகதியோட அந்த நம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுதாங்க ஆத்மாவினுடைய கடைசி பிறவி நிலை. இப்படித்தாங்க இந்த கடைசி பிறவி ஆத்மாவினுடைய சிந்தனைகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், அந்த வாழ்க்கை அமைப்பே அது அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்குங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்படிதான் இருக்கா, உங்களுடைய மனப்பான்மை இப்படிதான் இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க கிஃப்ட் எடுங்க. அடுத்த 5வது முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களை எளிதாக மன்னிக்க கூடிய திறன் வளர்ந்திருக்கும், விருப்பு வெறுப்புகளற்ற நிலை இருந்திருக்கும், இறப்ப கண்டு அஞ்ச மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க, மிகப்பெரிய துரோகங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த விஷயங்களை இப்ப நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான புரிதல் வந்திருக்கும். இது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வுக்காக தான் அப்பேற்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் இறைநிலை நம்மளுக்கு ஒரு பாடமாக கொடுத்திருக்கு அப்படின்ற ஆழமான அழகான புரிதல் நிச்சயமா உங்களுக்கு வந்திருக்குங்க. அப்படி வந்திருக்கு அப்படின்னா நீங்க இந்த கடைசி பிறவி நிலையில தான் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க. உங்களுக்கு துன்பம் தந்தவர்களை கூட நீங்க அன்போட பார்க்கக்கூடிய மனநிலையில இருக்கிறீங்களா? ரொம்ப உங்களை காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதுல அவர்கள் ஆனந்தப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா? அப்பேற்பட்ட துன்பத்தை கொடுத்தவங்களை கூட அவர்கள் வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது, அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்ற உயர் சிந்தனையோட அவர்களை வாழ்த்துறது, அவர்களை பார்க்கறது, அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க சூப்பரான மனுஷன் தாங்க. இதுதாங்க இறைநிலையினுடைய தன்மை, இதுதாங்க உங்களுடைய கடைசி பிறவி. நிச்சயமாக இந்த கடைசி பிறவி ஆன்மா பாத்தீங்கன்னா பழைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் அறவே அப்படியே விட்டுருங்க, எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய இந்த பிறவி சுழற்சி அப்படின்றது முடிஞ்சு போச்சு. விருப்பு வெறுப்பு பற்று எல்லாத்துல இருந்தும் அது விடுதலை ஆயிருது இல்லைங்களா? அதனாலதாங்க நம்ம சொல்றோம் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில வாழக்கூடிய ஆன்மா நிச்சயமாக பிறவி தொடர் வந்து அறுபடுதுங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் நீங்க இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. இல்ல அப்படின்னா கூட கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு தன்மைகளை வளர்த்துக்கோங்க. மற்றவர்களை மன்னிக்க கூடிய அந்த மனப்பான்மை உள்ளூர நம்மளுக்குள்ளார வந்துருச்சுனாவே போதுங்க. நம்ம போய் மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மத்தவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கறதுலாம் இல்லைங்க. எல்லாரும் ஒரு சமாதானம், நமக்குள்ளார ஒரு மன்னிப்பு, இதெல்லாம் நிகழ்ந்துச்சுனாவே பெரிய விஷயம் தாங்க.
அடுத்து முக்கியமான விஷயம், பற்றற்ற நிலையில வாழ்றதுங்க. எந்த விதமான ஆசைகளையும் வச்சுக்காம இருக்கிறது. ஒரு ஆன்மா இறக்கும் பொழுது எந்த விதமான ஆசைகளும் இல்லாம இறக்குது அப்படின்னா அதுக்கு இதுதாங்க கடைசி பிறவி. இந்த பிறவி தொடருக்கான முக்கியமான காரணமே என்னங்க, இறக்கும் தருவாயில ஏதோ ஒரு ஆசையோட இறக்குறது தாங்க இந்த பிறவி தொடர் மீண்டும் மீண்டும் தொடர்வதற்கான காரணம். அன்பானவர்களே, இந்த 5 அறிகுறிகள்ல அதிகபட்சம் 3 இல்ல 4 இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இதுதாங்க நிச்சயமா உங்களுடைய கடைசி பிறவி. அன்பானவர்களே, நாமளும் முடிந்த அளவுக்கு இந்த பிறவி தொடரிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்கான அந்த வழிமுறைகளை தெரிஞ்சு அதற்கான பயணத்துல வாழ ஆரம்பிக்கலாங்க. இதுக்கு முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு தராத வகையில இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நாள்தோறும் ஆராய்ச்சி பண்ணணுங்க. உள்ளூர ஒரு ஆராய்ச்சி நடக்கணும். இன்னைக்கு நம்ம செஞ்ச செயல்கள் நமக்கு நல்லதா இருந்துச்சா, மற்றவர்களுக்கும் நல்லதா இருந்துச்சா, இதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா, அப்படி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இனி வரும் காலகட்டத்துல நான் இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்குள்ளார வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களை இந்த இறைநிலை அற்புதமாக அரவணைச்சு வாழ்க்கையை எப்படி அழகாக வாழ வேண்டும், எந்த பாதையில போனா இந்த வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களை கைய பிடிச்சு அற்புதமா அழைச்சிட்டு போங்க. அதை உங்களால அற்புதமா உணரவும் முடியுங்க. இதற்கு சிறப்பான ஒரு மருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம் தாங்க. தியானத்தால மட்டும்தாங்க எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு காண முடியும். உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த தியானம் பாத்தீங்கன்னா பதில் சொல்லும். உங்களுடைய மனம் அமைதியான நிலைக்கு வரும் பொழுது உள்ளூர உங்களுக்கு உதிக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில இந்த இறைநிலை கொடுக்குங்க. தியானம் வெறுமனே மூச்சை மட்டும் கவனிச்சீங்கன்னா கூட போதும். அதுவே மிகப்பெரிய அற்புதமான தியானம் தாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் சரணாகதி நிலைக்கு வந்துருங்க. சரணாகதினா என்னங்க, எந்த செயலுமே என்னுடையது இல்லை, எல்லா செயலுமே இந்த இறையினுடைய செயல் தான். என்னுடைய அறிவு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே என்னுடைய அறிவு கிடையாது. இது எல்லாமே இந்த இறையினுடைய அறிவு, இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவு தான். அதுதான் என்னை இயக்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய தூண்டிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை தெளிவுக்கு உங்களால் நிச்சயமா வர முடியுங்க. இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தான் நம்ம போகணும்னு உங்களுடைய ஆழ் மனசு தூண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இந்த பயணத்துல இறங்கிட்டீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். இந்த பிரபஞ்சம் உங்களை கூப்பிட்டு இருக்கு. இந்த இறைநிலை இந்த பிறவி தொடர்ச்சியிலிருந்து அறுபடுவதற்கு உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். அந்த உதவிக்கரத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதை புடிச்சுக்கிட்டீங்க, இந்த இறையினுடைய அந்த கைகளை அழகா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அற்புதமா உங்களை வழிநடத்தி கூட்டிட்டு போயிருங்க. சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.